டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் ஹெல்தியான ஒரு பன்னீர் கட்லெட். இதுல நம்ம பன்னீரோட கூடவே நிறைய வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணி நம்ம இந்த சூப்பரான கட்லெட் செய்ய போறோம். சரி வாங்க இப்போ இந்த சூப்பரான பன்னீர் கட்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். அதுல வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸை வந்துட்டு வதக்கிக்க போறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா கேரட், அதையும் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இதுல எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கணும். அப்பதான் கட்லெட் வந்துட்டு உங்களுக்கு பிரியாம இருக்கும். கொஞ்சமா பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா முட்டைக்கோஸ், கொஞ்சமா கொடை மிளகாய், எல்லாமே நல்லா ஃபைனா சாப் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல வந்து நம்ம இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதை இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்திக்கலாம். இப்போ கேரட் சேர்த்திடுங்க, பீன்ஸு, அப்புறமேட்டு நம்ம முட்டைக்கோஸ், குடமிளகாய் இதையும் சேர்த்திடலாம். இதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இதுல நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே இந்த காய்கள்லாம் வந்துட்டு சாஃப்டா வதங்கிடணும். இப்போ இந்த காயெல்லாம் வந்துட்டு லைட்டா வதங்கி வேகணும். அதுக்காக நம்ம இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு மூடி போட்டு ஃப்ளேமை வந்துட்டு நல்லா லோ பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வேகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதோட வெஜிடபிள்ஸ்லாம் வெந்திருக்குமான்ட்டு. பாருங்க, இந்த காயோட ஸ்டீம்லயே இது வந்துட்டு வெந்துடும். இதுல இருக்கிற தண்ணி பதத்திலேயே இந்த காய் வந்துட்டு வெந்துடும். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ சாஃப்ட் ஆயிருக்கும் நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம். இப்போ இதை ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறட்டும். இது வந்து 200 கிராம் அளவுக்கு பன்னீர். இது வந்துட்டு நான் கேரட் துருவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த காய்கறி எல்லாம் சேர்த்திலாம். இதுல ஆறிச்சு. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் சேர்த்தணும். சூடா இருக்கும்போது சேர்த்தினீங்கன்னா கட்லெட் வந்துட்டு தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹோல்டு கிடைக்காது கட்லெட் மாதிரி ஷேப் வர்றதுக்கு. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்திடலாம். இது கூடவே நல்லா ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்க புதினா கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு புதினா போடல, கொத்தமல்லி தலை மட்டும்தான் போடுறேன். இப்போ இதுல கொஞ்சம் மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ண போறோம். இது வந்துட்டு மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். சாட் மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்க கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கோ கம்மியா சீரகத்தூள் கொஞ்சமா சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம் ஒரு டவ் மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு இதுல ஈரப்பதம் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இதுல வந்து கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸ் கூட ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கலாம். இப்போ நான் இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா எல்லாமே எல்லா பக்கமும் ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாதிரி ஒரு டவ் மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு வச்சுட்டுங்க. இப்போ ஒரு பவுல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இது ஒரு பேட்டர் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இந்த மைதா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மைதா மாவுக்கு பதிலாக கார்ன்ஃபிளவர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா முட்டை கொடை யூஸ் பண்ணலாம். எது உங்ககிட்ட அவைலபிளா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்ல வந்துட்டு கொஞ்சமா பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஃப்ரெஷ் பிரெட் க்ரம்ஸ். இது வந்து காஞ்சது இல்லை, ஃப்ரெஷ்ஷான பிரெட்டையே நம்ம வந்துட்டு மிக்சியில போட்டு அடிச்சு இந்த மாதிரி க்ரம்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் அப்படிதான். நீங்க இதுதான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ரஸ்க் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஓட்ஸை பவுடர் பண்ணி அதை கூட ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரோல் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளா ஊட்டி வச்சுக்கலாம். கட்லெட்டுக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்துட்டு ஊட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு பெருசா வேணுமா, சின்னதா வேணுமா, உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க இதை ஊட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு பாலா ஊட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உருட்டி நம்ம ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த எல்லா மிக்சரையும் நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எப்படி அதில் ரோல் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த பிரெட் க்ரம்ஸ்லையும் அந்த மைதா மாவு கலவையிலையும் எப்படி டிப் பண்ணி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். எல்லா உருண்டையும் நான் உருட்டி வச்சுட்டேன். இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. மைதா மாவு கலவை, இந்த பிரெட் க்ரம்ஸை எடுத்து வச்சாச்சு. இப்போ எப்படி வந்துட்டு இதை டிப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் இந்த மைதா கலவையில போட்டுருங்க. எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ்ல போட்டுடலாம்.
பிரெட் க்ரம்ஸை மேலே போட்டுருங்க கொஞ்சமாக எடுத்துட்டு இப்போ இதுலேயே லைட்டாக இப்படி வந்துட்டு ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. நம்ம கட்லெட்ஸ் ஷேப்புக்கு கொண்டு வரணும்ல, அதுக்காக உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் பிரியமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு பேசிக்கான ரவுண்ட் ஷேப் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு இதை ஹார்டின் ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு நம்ம வந்துட்டு கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்க போகிறோம். இன்னொரு உருண்டையும் அதே மாதிரி நம்ம இதில் டிப் பண்ணி இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரெட் க்ரம்ஸ் மேலே கோட் பண்ணிட்டு இப்படியே ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இப்படி இப்போ அந்த கட்லெட் ஷேப் வந்துட்டு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வந்துட்டு ஷேப் பண்ணிடுங்க. இது மாதிரியே நம்ம எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இது மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நீங்கள் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை வேணாலும் பண்ணலாம், இல்லை டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதை இப்போ ஒரு பேனில் வந்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த கட்லெட்ஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். ரொம்ப போட்டு டம்ப் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 3-4 அந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்புறமேட்டே நம்ம அடுத்த சைடு டர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி அடுத்த சைடு டர்ன் பண்ணி விடுங்க. பாருங்க, ஒரு சைடு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க, ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் வெளியில. இந்த மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுடுங்க. இந்த எக்ஸஸ் ஆயில்லாம் அப்சர்வ் ஆயிடட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கட்லெட்ஸை வந்துட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் ஸ்பைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் கட்லெட் இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.